என் தங்கப்பிள்ளையே, சந்திர தரிசனத்தினுடைய இந்த சனிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி இதுபோல இதுவரையிலும் யாருக்கும் நடந்ததில்லை என்பதனை உணர்த்தும் செய்தி. என் குழந்தையே, உன் தாயானவள் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு நேரமாக இருக்கும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கே என்று நான் சொல்லித்தரும் நேரமாக இருக்கும். நல்லதையும் தீயதையும் உனக்கு நான் நம்பிக்கையோடு சொல்லித்தர வருகிறேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் யோசிக்கின்ற விஷயங்கள், நம்மை சுற்றி இருக்கும் நம்முடைய கர்ம பலன்கள் நம் வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று. ஆனால் இன்று இந்த வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம், உனக்குள் இருக்கின்ற கர்ம வினைகள் ஒவ்வொன்றும் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகும். உனக்கே தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அது உருவாக்கி கொடுக்கும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரிவர என்னவென்று புரிந்து கொள். உன்னை சூழ்ந்திருக்கும் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் இது. உன்னை ஆட்டி படைக்கும் தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் இது. முழுக்க முழுக்க நீ தெய்வத்தை சரணாகதி அடைந்துவிட்ட நேரம் இது. தெய்வத்தை துணையாக கொண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நன்மைகளையும் உணர்த்தி கொண்டும் நாம் வாழக்கூடிய இந்த நேரம் இனி எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ விஷயங்கள் உன்னை சுற்றி இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம், இனி அத்தனையையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகள் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. நல்ல விஷயத்தை நாம் சரி செய்து கொடுத்து விட்ட பிறகு நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வராகி என்பவள் உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பவள் அல்ல. ஒருவர் செய்த பாவம் அவர்களை ஒருபோதும் விட்டுவிடாது. ஆனால் செய்த தவறை புரிந்து கொண்டு அதற்கான பிராயச்சித்தத்தை ஒருவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றால், செய்த தவறை உணர்ந்து கொண்டு அதற்கான பலனை ஒருவர் தெரிந்து கொள்ள நினைக்கிறார் என்றால், அவர்களினுடைய மனதை அமைதிப்படுத்தத்தான் உன் அம்மா நான் வருகின்றேன். அப்படி என்னை நோக்கி என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்கும் பொழுது உன்னுடைய மனது அமைதி அடைவதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தெளிவை நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தீர்வை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பது உனக்கு வேண்டிய எல்லா பலன்களையும் இனி சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. முன்னிற்கும் இந்த நேரங்கள் இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலிருந்தும் உன்னை சரியாக மீட்டெடுத்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியாக உனக்கு நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எல்லாமுமாக உனக்கு நான் துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நமக்குள் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் இருந்து கொண்டிருப்பதை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளை முன்னிறுத்த வேண்டும். எல்லாமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எல்லாவற்றையும்
சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இந்த வாழ்க்கை கொடுக்கும் அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக என்னவென்று என் பிள்ளை தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் எல்லாமும் எல்லோருக்கும் இங்கு எளிதில் புரிந்து விடுவதில்லை. ஆனால் உனக்கு நடக்கும் ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக எடுத்து தந்துவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகளை எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியான புரிதலுக்கு உட்பட்டு நாம் நம்மை நெறிப்படுத்த வேண்டும். முன்பிருப்பவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இன்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு தெரியும். நாம் எந்த ஒரு தவறை யாருக்கு தெரியாமல் எப்படி செய்தாலும் தெய்வத்தின் பிடியிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்று. தெய்வம் நம்மை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து நிற்கும் இது போன்ற நேரங்களும் இனி உனக்காக தருவதை எல்லாமும் தெய்வம் கவனித்து கொண்டிருக்கிறது என்பது உன் மனதிற்குள் புரிந்துவிட்டது என்றாலே நிச்சயமாக எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு தவறையும் செய்ய நீ ஒருபோதும் துணிய மாட்டாய். எந்த ஒரு விஷயத்தையும் செய்து இந்த வாழ்க்கையில் நீ அவப்பெயரை தூக்கி சுமக்க நினைக்க மாட்டாய். நாம் செய்கின்ற பாவங்களுக்கு அன்றே தண்டனை கிடைக்கும். உடனடியாகவே அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என்றால் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதொரு முழுமையை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் இது சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எப்பொழுது உன்னுடைய மனது ஒருநிலைப்படுகிறதோ, எப்பொழுது உன்னுடைய மனது முழுக்க முழுக்க தெய்வத்தையே தேடி வருகிறதோ, எப்பொழுது உன்னுடைய மனது முழுமையாக தெய்வத்தின் அன்பில் திளைக்கிறதோ, அப்பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக உன்னை தேடி வந்துவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சரியாக ஒவ்வொரு நிலையிலும் உன்னை வழிநடத்திவிடும் என்பதை நீ மறக்கக்கூடாது. காரணம் இல்லாமல் எதையுமே நான் உனக்கு சொல்வது கிடையாது. தேவையில்லாமல் எதையும் உன் முன்னால் நான் நிறுத்தப் போவதும் கிடையாது. உனக்கே என்று நான் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டு நடந்து கொண்டாயானால் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் எதிர்காலத்தை சார்ந்ததாக உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பதாக அது அமைந்துவிடும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 1000 முறை யோசிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இன்னொருவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் செயலாக இருந்தால் நிச்சயமாக பல முறை நாம் சிந்தித்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் யோசித்து இனிமேலும் கலங்கி கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து நடந்து கொள். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெளிவோடு என்னவென்று தெரிந்து நடந்து கொள். இந்த காலம் உனக்கு நல்ல பதிலை என்றும் என்றென்றும் கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை முன்னின்று உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தை கண்கூடாக கண்டு கொண்டு ஆச்சரியங்களை நாம் என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் சரியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான ஒன்றை தெளிவுபடுத்தும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து கொள்வாய். எந்த காலமும் நமக்கு நல்லதை தருவதையும் நிச்சயமாக என் பிள்ளையினால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு
வாழ்க்கையில் வேதனைகள் உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனால் எதிர்பார்த்து இதனை உன்னால் தகர்த்தெறிய முடியும். நீ நினைத்தால் இதையெல்லாமும் ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். நீ நினைத்தால் இந்த விஷயங்களை எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கட்டாயமாக விரட்டி அடிக்க முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையென்று நாம் விரும்புகின்ற ஒரு விஷயம் நமக்குள் தேவையில்லாத பல பலன்களை தரும் பொழுது, இவை அத்தனையிலும் என் பிள்ளை நான் என்னவாக போகிறேனோ என்று எல்லாமும் நினைத்து நீ ஒருபோதும் கலங்கி கொண்டிருக்கக்கூடாது. கர்ம வினைகளை எல்லாமும் அகற்றுவதற்கு நான் என்னாலான முயற்சிகளை எல்லாமும் செய்கின்றேன். அதே நேரம் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தெய்வத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். தெய்வத்திடம் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லிவிட வேண்டும். நாம் ஒளித்து மறைத்து பேசினோமானால் அது நாளை நமக்கே மிகப்பெரிய சோதனைகளை தந்துவிடும் என்பதனை புரிந்து கொள். ஒளித்து மறைத்து எதையும் நடத்தி விடுவோமானால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது வெட்ட வெளிச்சமாகியே தீரும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை நம்பி இந்த தெய்வம் தருகின்ற ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை யாரென்று நீயே உனக்கு அடையாளம் கண்டு கொள்வாய். நம்மால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாமும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளையினுடைய யோசனைகள் எல்லாமும் வீணாகி விட்டதோ என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் எதுவுமே வீணாகி போகவில்லை. எல்லாமும் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முன்னே வந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா விஷயங்களுமே உன்னுடைய எதிர்காலத்தை சரியாக கவனித்து வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. முன்னின்று நாம் உருவாக்கும் எல்லா காரணங்களும் இனி உனக்கான தேவைகளை முழுமையாக எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான புரிதல் ஒன்றை இந்த வாழ்க்கை இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காரணத்தோடு உனக்கு நான் எதையும் தருவேன். தேவையில்லாமல் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை வாட்டி வதைத்திருந்தாலும் இனி உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளினாலும் என் பிள்ளை கட்டாயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. என்னென்ன விஷயங்கள் எதையெல்லாமும் நடத்தி இருக்கிறது என்பதனை யோசித்து நிலைகுலைந்து போவதை விட இனிமேல் எதையும் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்குவம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே போதும். இனி எதிர்வரும் நாட்கள் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் நாட்கள் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் நாட்கள் என்பதனையும் நீ மறந்து விடாது. எது சரி எது தவறு என்று இனிமேலும் விவாதித்து கொண்டிருக்க வேண்டாம். உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நோக்கி இப்பொழுதே அடியெடுத்து வைக்க தொடங்கிவிடு. முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்கிவிடு. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள். சரியென்றும் தவறென்றும் நாம் எதையுமே எண்ணி இனி கலங்க மாட்டோம். நமக்காக வேண்டி எல்லாமும் நம்பிக்கையை கொடுத்து நம்மை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாதது எதுவென்று உணர்ந்து சரியானதை தேடத் தொடங்கு. உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளேயே சரியாக வந்துவிடும். எதுவும் உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனை மறக்காதே. யாரையும் எதிர் நிற்க வைத்து நாம் இனிமேலும் அவர்களிடத்திலிருந்து அவமானத்தை தேடக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ சரியான கவனம் கொண்டு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. உன்னை தேடி வரும் விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதுமே நம்முடைய விருப்பங்களும் நம்முடைய சிந்தனைகளும்
நம்மை தேவையில்லாமல் என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை சரியாகவே வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெளிவான புரிதலுக்குள் இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சுற்றி இருக்கும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கே என்று சரியான புரிதலை இனி உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். அத்தனையிலும் உனக்கென்று நான் மீட்டு கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ உறுதிப்படுத்திக்கொள் என்பதனையும் மறக்காதே. மன உறுதியோடு நீ இருந்துவிட்டால் எதையுமே உன்னால் நல்லபடியாக சாதிக்க முடியும் என்பதுதான் உண்மை. உனக்குள் இருக்கும் எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து உன்னை தேடிப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீ மிகப்பெரிய பலனாக மாற வேண்டும். யாரும் இல்லை என்று நீ நினைக்கிறாய், ஆனால் உன்னை தேடி வருகின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? உன்னிடத்தில் இருந்து ஒரு உதவியை பெறுவதற்கு துடிப்பவர்கள் இங்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? இதையெல்லாமும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் உன் தாயானவள் நான் சொல்வது போல நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றத்தை கண்டும் நல்லதொரு புரிதலை கண்டும் நீ எப்பொழுதும் அமைதியாக இருந்து விட்டால் இனி எந்த நிலையிலும் உனக்கு கிடைக்கும் வெற்றி உன்னை சரி செய்துவிடும் என்பதனையும் மறக்காது. உனக்கு கிடைக்கும் இந்த தேவைகளும் புரிதல்களும் இனி எப்பொழுதும் உன்னோடு நிலைத்திருக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எத்தனை விஷயங்கள் எத்தனை தேவைகள் என்று ஒவ்வொன்றையும் நாம் எதிர்பார்த்து நிற்கும் இந்த காலங்களில் நமக்கான அழகான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியானபடி அதை எல்லாமும் நீ எதிர்கொண்டு விட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த பொழுது உனக்கான வெற்றி பொழுதாக மாறும். சந்திர பகவானினுடைய அருளோடு சிவபெருமானினுடைய தலையில் இருக்கும் பிறையை மனதார வணங்கி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெறத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது. தேவையில்லாத எண்ணமும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை தேடி வந்து உனக்குள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காது. முன்னின்று இந்த வராகி உனக்காக உருவாக்கி தரும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொண்டால் அது போதும். மனமகிழ்ச்சியோடு உன்னை இந்த வாழ்க்கை சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலும் அது போதும். இனி வரக்கூடிய நேரங்கள் முழுமையான காலங்கள் என்று உன்னை சரியாகவே வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சரியான புரிதலை கொடுத்து உன்னை இது வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது வேண்டி நாம் உனக்கென உருவாக்கும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் இனி என்னவென்று என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காதே. அம்மா சொன்ன வார்த்தைகள் உன் செவிகளுக்குள் விழுந்திருந்தால் இத்தனை நேரமும் என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளை தன் மனதிற்குள் இருக்கும் அத்தனை தீய விஷயங்களையும் தூக்கி எறிந்திருப்பாய். உனக்குள் இருக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ வெளிக்கொண்டு வந்திருப்பாய். இது போதும். இந்த ஒரு சிந்தனை உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். எல்லாமுமே இனி உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. என்றுமே உனக்கு நல்லது நடக்கும். கர்ம வினைகளை குறைக்க முடியாது, ஆனால் கர்ம வினைகளை இன்னும் அதிகப்படுத்தாமல் உன்னால் பல புண்ணியங்களை தேடி சேர்க்க முடியும் என்பதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ நினைத்தால் இங்கு எதுவும் மாறிவிடும். நீ நினைத்தால் இங்கு எதுவும் நல் மாற்றங்களை தந்துவிடும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு உறுதியை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்றும் என்றென்றும்
சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.